எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கல்யாணம் முடிஞ்ச மறுநாள் ஒரு ஃபங்க்ஷன் எங்கள் ஊரில் நடக்கும். பொண்ணு வாங்கிட்டு வந்த சீர்வரிசையிலேருந்து ஒரு குடத்தை எடுத்து கிளம்பிடுவாங்க. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கிணத்துல போயிட்டு வெத்தலை போடுவாங்க. அது குப்புற விழுந்தா பொம்பளை குழந்த, நேராக விழுந்தா ஆம்பளை குழந்தை என்னமோ சொல்லுவாங்க, சரியாக தெரியல. பட் இவங்க வீட்டுக்கு எதிர்த்தாப்புலேயே கிணறு இருக்குங்க. எங்கள் ஊருக்குள்ளேயே ஒரு பொதுவான ஒரு கிணறு இருக்குது. எனி டைம் தண்ணி இருந்துகிட்டே இருக்கும். அதில் மீனெல்லாம் தன்னாலே வெளியில் வரும். அந்தளவுக்கு ரொம்ப தண்ணி நிறைஞ்ச கிணறு. அதில் 4 பக்கமும் குங்குமம், சந்தனம் இல்லை, மஞ்சள் குங்குமம் வச்சு 4 பக்கமும் வச்சு பொட்டு வச்சு எல்லாமே பண்ணி சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமாட்டி என்ன பண்ணுவாங்க, வெத்தலையை கையில் கொடுத்து அது தண்ணியில் போட சொல்லுவாங்க. இது எங்கள் ஊர் சைடில் வழக்கம். திருநெல்வேலி சைடில் யார் ஊர்லலாம் அந்த மாதிரி வழக்கம் இருக்குதுன்னு சொல்லி பிடிச்சிருந்தா கமெண்டில் சொல்லுங்கள். எங்கள் ஊரில் மூத்தவங்க அந்த பாட்டி ஒருத்தங்க, அவங்க சொல்ல எல்லாமே பண்ணோம். இதில் மாமியார் மருமகளை தாங்குகிற சீன் நிறைய நடந்துச்சு. தண்ணி கோர்றேன்றது, இவங்க நானே கோர்றேன்றது, அந்த மாதிரி. அதுக்கப்புறம் இப்படி வைக்கணும் அப்படி வைக்கணும், ரொம்ப அழகாக போயிடுச்சு. ஆனால் எனக்கு அந்த வீடியோவில் லாங்காக கொடுக்க முடியல. 5 நிமிஷம் வீடியோ நீங்கள் இதில் அப்லோட் பண்ண முடியாதுல்ல. அதனால் வெத்தலை, மஞ்சள், குங்குமம், பாக்கு, கொஞ்சம் பூ இது வச்சு மொத்தமாக நான் பின்னாடி நிற்காங்கல்ல ஒரு பாட்டி, அவங்க தான் எங்கள் ஊர்லேயே மூத்தவங்க. அவங்க சொல்ல இவங்க எல்லாமே அழகாக பண்ணாங்க. அந்த பாப்பா கடைசி வரைக்கும் சிரித்த முகமாகவே எல்லா விஷயத்துலேயும் சரி நான் பண்ணுறேன் ரொம்ப அழகாக பண்ணாங்க. அதுவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தண்ணி கோரும் போது தான் செம்ம காமெடியாக இருந்துச்சு. அவங்க நான் கோரித்தாரேன்றதுக்கும் இவங்க நானே கோரிக்கிறேங்கிறதும் ஐயோ தாங்க முடியல. சரி நல்லா இருந்துச்சு. ஆனால் பார்க்கறதுக்கு அவள் பாப்பாவே தண்ணி கோரி நல்லபடியாக வீட்டுக்குள்ளே கொண்டு போய் வச்சு சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. இந்த கிணத்து தண்ணியை வீட்டில் கொண்டு வச்சுக்கிடுவாங்க. இது என்ன சாஸ்திரங்கிறது எனக்கு தெரியாது. நீங்கள் தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். என் கல்யாணத்துக்கும் இந்த கிணத்துல தான் நான் தண்ணி கோரினேன். இந்த ஊரில் யாருக்கு வீட்டில் கல்யாணம் நடந்தாலும் அந்த கிணத்துல தான் தண்ணி கோருவாங்க. அந்த தண்ணியில் வெளியில் தன்னாலே மீன் எல்லாமே வரும். அந்தளவுக்கு நல்ல செழிப்பான கிணறு. இதுதான் சாந்தி வீடு. நான் சொல்லியிருந்தேன்ல ஆல்ரெடி. நேராக போனாங்க, போயிட்டு அழகாக வச்சு சாமி கும்பிட்டுட்டாங்க. வேறு ஒன்றும் இல்லைங்க. லென்த்து போய்கிட்டே இருக்குது. என்ன பேசணும்னு எனக்கு தெரியல. இந்த சாஸ்திரத்தை பற்றி நீங்கள் சொல்லுங்கள், சரியா? தெரிஞ்சவங்க சொல்லுங்கள், எதுக்கு இதை பண்ணுறாங்கன்றத சொல்லுங்கள். மெயினாக அந்த இடத்துக்கு மாப்பிள்ளை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. மாப்பிள்ளை அங்கே ஓரமாக உட்கார வச்சு சாந்தியமாக நல்லபடியாக சாமி கும்பிட்டு கடவுளை வணங்கிக்கிட்டாங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லைங்க. பாய்ங்க.